ஹாய், ஐ எம் அரவிந்த் ராஜ். இன்னைக்கு சைக்காலஜி ஃபேக்டில் ஃபாஸ்டிங் பற்றின ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஃபாஸ்டிங்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்டிங்கோட டைப்ஸ். ஃபாஸ்டிங்னா என்ன, ஃபாஸ்டிங்கில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது. இப்போ ஃபாஸ்டிங்னா என்னது, நம்ம ஏதாவது ஃபுட்டு அல்லது ட்ரிங்க் வந்து எடுக்காமல் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி இருக்கலாம், 1 டே கூட இருக்கலாம், அல்லது 2 days கூட இருக்கலாம், அல்லது ஹாஃப் டே இப்படி இருக்கிறத நம்ம என்ன ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம். இந்த ஃபாஸ்டிங்கில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அதை தான் என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 16 hours என்னது ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு அப்புறம் ஒரு 8 hours என்ன பண்ணேன்னா ஃபுட்டை எடுத்துக்கிட்டது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. இது என்ன கேட்டகரியில் வந்ததுன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்துடும். அதாவது ஒரு 16 hours என்ன பண்ணுறோம், நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம், தென் வந்து ஒரு 8 hours என்ன பண்ணுறோன்னா ஃபுட்டை வந்து சாப்பிட்றோம். இது எதில் வந்துடும்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் ஃபாஸ்டிங். அல்டர்னேட் ஃபாஸ்டிங் மீன்ஸ் 1 day ஃபாஸ்டிங் இருந்துட்டு அடுத்த டே ஃபாஸ்டிங் இல்லாமல் இருக்கிறது. இது எதில் வந்துடும்னா அல்டர்னேட் ஃபாஸ்டிங்கில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 meal ஃபாஸ்டிங்னு ஒன்று இருக்குது. 1 meal ஃபாஸ்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன சாப்பிட்றது, மீதி உள்ள டைம் என்னதுன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறது. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா 1 meal ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க. இப்படி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா இப்படி வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபாஸ்டிங். அடுத்தது என்ன, ட்ரை ஃபாஸ்டிங். ட்ரை ஃபாஸ்டிங்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதர் வந்து ஃபுட் அல்லது வாட்டர் ஏதாவது ஒன்றை மட்டும் என்னது எடுத்துக்கிட்டது. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரை ஃபாஸ்டிங் அப்படிங்கிற சொல்கிறோம். இந்த ட்ரை ஃபாஸ்டிங் ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரை ஃபாஸ்டிங். சாஃப்ட் ட்ரைனா என்ன அர்த்தம்னா ஏதர் ஃபுட்டு அல்லது என்னது வாட்டர் ரெண்டுமே எடுக்காமல் இருக்கிறது. ஆனால் வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ப்ரஷ் பண்ணுவோம், ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், வாட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சாஃப்ட் ட்ரை ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடலாம், சாப்பிடாமல் இருக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கு, ஃபேஸ் வாஷ், ப்ரஷ் பர்பஸ் இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன சொல்லுவாங்கன்னா சாஃப்ட் ட்ரை ஃபாஸ்டிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ட்ரை ஃபாஸ்டிங். ஹார்ட் ட்ரை ஃபாஸ்டிங்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம ஃபுட்டும் எடுத்துக்கிட்டல, வாட்டரும் எடுத்துக்கிட்டல, அட் த சேம் டைம் நம்ம ப்ரஷ்ஷும் பண்ணலை. ப்ரஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், வாட்டர் தேவைப்படலை. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட் ட்ரை ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், இப்போ வந்து ட்ரை ஃபாஸ்டிங் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃபாஸ்டிங். பார்ஷியல் ஃபாஸ்டிங்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஃபுட்டை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என்ன ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்டிங் இருப்பாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா நான்வெஜ் என்ன பண்ணாமல் எடுக்க மாட்டாங்க, ஆனால் வெஜ்ஜு சாப்பிடுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா பார்ஷியல் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து வாட்டர் ஃபாஸ்டிங். வாட்டர் ஃபாஸ்டிங்னா என்னென்னா வெறும் வாட்டர் மட்டுமே குடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா ஃபாஸ்டிங் இருக்கிறது. அதாவது ஃபுட்டு சாப்பிடாமல் வாட்டர் மட்டும் குடிச்சிக்கிட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா வாட்டர் ஃபாஸ்டிங். அடுத்தது வந்து ஜூஸ் ஃபாஸ்டிங். ஜூஸ் ஃபாஸ்டிங்னா ஃபுட்டு எடுக்காமல் அல்லது என்னது வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸை மட்டும் என்னது சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங் எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா ஜூஸ் ஃபாஸ்டிங். இப்படி ஃபாஸ்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அடுத்தது என்ன ஃபாஸ்டிங் பார்த்தோம்னா எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்டிங். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் என்னென்னா 16 hours நம்ம என்ன பண்ணுறோம் ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு தென் 8 hours நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம். இது வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். இந்த எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 hours தாண்டி தென் 48 hours 1 day அது 2 days ஆகி என்ன பண்ணோம்னா சாப்பிடாம வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்டிங். இப்படி ஃபாஸ்டிங்கில் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, இனி அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.